எடுத்தாங்க. அவங்க தான் பால் ஊத்தி என்ன வளர்த்தாங்க. அவங்க தான் என்ன பண்ணாங்க. நீங்க வானத்துல இருந்தெல்லாம் குதிக்கல, நீ எல்லாம் குதிச்சுட்டு வரல, இறங்கி எல்லாம் வரல. உங்களுக்குன்னு ஒரு அம்மா அப்பாவை தந்திருக்கிற. சில பிள்ளைகள் கொஞ்சம் படிச்சுட்டாங்கன்னா போதும், கொஞ்சம் அழகு வந்தா போதும். இந்த அழகுக்காக உங்க அப்பா எவ்வளவு அலங்கோலமானா தெரியுமா? இந்த அழகுக்காக உங்க அம்மா எவ்வளவு அலங்கோலமானாங்க தெரியுமா? உன்னை படிக்க வைக்கிறதுக்காக உங்க அப்பா எவ்வளவு அலங்கோலமானாரு. நிறைய அப்பாங்க இன்னைக்கு அம்மாங்க தங்களுடைய இருதயத்துல இருக்கிற குமுறல்களை வெளியே சொல்றது இல்ல, என்ன கஷ்டப்படுறோம்னு சொல்றது இல்ல. உங்க அப்பா இன்னைக்கு உன் பாக்கெட்ல 1000 ரூபாய் வைக்கிறார் அப்படின்னா அந்த 1000 ரூபாய்க்கு எத்தனை பேச்சு வாங்க வேண்டியது இருக்கிறது, எத்தனை ஏச்சு வாங்கணும், எத்தனை பேர்கிட்ட கை கட்டி நிக்கணும் தெரியுமா? இன்னைக்கு சும்மா உங்க அப்பா கையில தூக்கி 1000 ரூபாய் கொடுத்துட மாட்டாங்க. இன்னைக்கு 100 ரூபாய் சம்பாதிக்கணும் அப்படின்னு சொன்னா அவ்வளவு சுலபமானதல்ல. பிச்சைக்காரனுக்கு இன்னைக்கு பிச்சை போடுறவங்க கூட 10 ரூபாய் போடும்போது அவன் கை கால் ஒழுங்கா இருக்கான்னு செக் பண்ணி தான் போடுவாங்க. இன்னைக்கு இருக்கிற உலகம் அப்படிதான் போகுது. அப்படி ஒருவேளை கை கால் ஒழுங்கா இருந்துச்சுன்னா பாக்கெட்ல இருந்து எடுத்த பணத்தை உள்ள வச்சுட்டு உனக்கு தான் கை கால் இருக்கு, நல்லா இருக்குல்ல, போய் உழைச்சு சாப்பிட வேண்டியதானே அப்படின்னு சொல்ற ஒரு உலகம். அப்படின்னு சொல்ற ஒரு உலகத்துல உங்க அப்பா அம்மா என்ன பண்றாங்கன்னு தெரியாம தங்களுடைய ஜீவனையை தியாகம் பண்ணி, தங்களுடைய அழகை தியாகம் பண்ணி, நீங்க அழகா இருக்கணும், நீங்க மரியாதையா இருக்கணும்ன்ற ஒரு காரணத்திற்காக தன்னுடைய ட்ரெஸ்ஸை பெருசா எடுக்கிறதுல, தன்னுடைய உடம்பை சரியா கவனிக்கிறதுல, நீங்க போடுகிற கிரீமும் நீங்க போடுகிற உடம்புக்கு போடுற அத்தனை ஆசீர்வாதத்தையும் அவங்க தியாகம் பண்ணி பண்றாங்க. ஆனா உனக்கு எல்லாம் வேணும், ஆனா யார் மட்டும் வேண்டாம் சொல்லுங்க? அப்பா வேண்டாம், அம்மா வேண்டாம். ஒரு வார்த்தை பேசினாங்கன்னா வைக்க மாட்டியா? சும்மா வைங்க, நச்சிட்டே இருக்காதீங்க. நான் தான் வருவேன்னு சொன்னேன் இல்ல, நான் தான் கிளம்புறேன்னு சொன்னேன் இல்ல. இந்த சும்மா சும்மா சும்மாலாம் பேசுற வேலை வச்சுக்காத. உங்ககிட்ட பேசுறதுக்கு எனக்கு பிரியம் இல்லை. சாப்பாடை வச்சியா? இந்த மாதிரி தன்னுடைய தாயையும் தகப்பனையும் ஏற்றுக்கொள்ளாத பிள்ளைகளுடைய முடிவு எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? சொல்லுங்க. அம்மா சாப்பாடு கொடுக்குற சாப்பாடை ஒரு நாள் ஒரு என்கரேஜ் பண்ணதில்லை, ஒரு நாள் நல்லா இருக்கு மம்மி நீங்க நல்லா செஞ்சா நல்லா இருக்குன்னு சொன்னதில்லை, எனக்கு அதை விட ஹோட்டல்ல தான் நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்கிறீங்க. இதெல்லாம் உங்களுக்கு கேட்கறதுக்கு ஒருவேளை இன்பமா தெரியலாம், ஆனா ஒரு நாள் கணக்கு கொடுக்கணும்ப்பா. ஒரு நாள் கணக்கு கொடுக்கணும், ஒரு நாள் கணக்கு கொடுக்கணும்.